கலிபோர்னியாவை சேர்ந்த ஜோதிடரான கதிர் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பல தகவல்களை இந்த நேர்காணலிலே சொல்லியிருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஜென்மத்தில் சனி இருக்கிற மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ குரு பயிற்சி இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? குரு வந்து ஒரு 5 ராசிக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும். அதில் குறிப்பாக வந்து குரு பயிற்சியில் யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கும்? நடக்க இருக்க குரு பயிற்சி வந்து மிதுனத்துக்கு டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஜென்ம குருவாக வருது, அதனால் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். விருச்சிகத்துக்கு அடுத்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம். இது மாதிரி பொலிட்டிக்கலாக எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் அது கொண்டாடும்? அதிகமாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஜாதகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து சில ஆய்வுகள் வந்து இந்தியா கூட பாதிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுனாமி எச்சரிக்கைலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த பாதிப்பெல்லாம் வருமா? வணக்கம். வணக்கம் சார். சனி பயிற்சி முடிஞ்சது. ஆமாம். அடுத்து குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் வர இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ வந்ததெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் வந்தது. இது சரியான சனி பயிற்சியே இல்லை, வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி, அது அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சில ஜோதிடர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆமாம். உங்கள் கருத்து என்ன? திருக்கணிதம் தான் சார் கரெக்டு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து வாக்கியம்னா என்னென்ன சென்டென்ஸ் சார். அப்போ வந்து இந்த டெலஸ்கோப்பெல்லாம் கிடையாது. இல்லை அப்போ பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிரகம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு சென்டென்ஸாக, ஒரு வாக்கியமாக, ஒரு பாட்டாக பாடி அதை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இப்போ குரு வந்து 13 மாதத்துக்கு ஒரு தடவை, 12.5 மாதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. பட் இந்த ரெட்ரோகேட் ஆகி டேரக்ட் ஆகிறதுல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அதில் நடுவில் 4 மாதம் வந்து வக்கரமாகுதுன்றது. இதை வந்து ஒரு பாட்டு மாதிரி எழுதி இந்த மாதிரி சமயத்தில் வந்து வக்கரம் அடையும், இந்த சமயத்தில் இது மாதிரி வருங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. அதை பேஸ் பண்ணியே தான் அது வந்து அந்த வாக்கிய பஞ்சாங்கிறது எழுதப்பட்டு வருது. ஸோ இது என்ன ஆகும்னா, நாளடைவில், அதாவது வருஷங்கள் ஆக என்னென்னா, அந்த கரெக்ஷன் அல்கோரிதம் இருக்கு இல்லையா, அப்போ எழுதினவங்க வந்து ரியலிஸ்டிக்காக என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்போ எழுதி வச்சாங்க. அப்போ கரெக்டாக இருந்தது. இப்போ புதுசாக அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்தி பார்க்கணும். இப்போ வந்து டெலஸ்கோப் இருக்கிறதுனால அதை பார்த்து டேரெக்டாகவே நம்ம வந்து அந்த அயனாம்சம்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு அயனாம்சத்துக்கு தான் வந்து இப்போ திருக்கணிதம் இருந்தாலுமே அதில் வந்து லகரின்னு ஒன்று இருக்குது, கிருஷ்ணமூர்த்தி இருக்குது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நாசாவில் வந்து இப்போ சனி வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 டிகிரி டு 25 டிகிரிஸ் மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சாங்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கிறது வந்து இந்த கேட்டகரியிலே வராது. வந்து அதுக்குன்னு ஒரு எந்த சென்டென்ஸில் அவங்க இனிஷியலாக எழுதி வச்ச சென்டென்ஸை வச்சே வந்துட்டு இருக்கிறது வந்து அதில் வர அக்யூரசி வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து நீங்கள் வந்து டிரான்சிட் வச்சு சொல்கிறாங்களா, பர்த் சார்ட் இருக்கு இல்லையா, பிறந்த ஜாதகம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இந்த ஒரு வருஷத்தில் பிறக்குதுன்னு வச்சுங்க, சனியை வந்து எந்த இடத்துல வச்சு நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்க? சனி வந்து கும்பத்தில் இருக்குன்னு வச்சு சொல்லுவீங்களா, இல்லை சனி பயிற்சி ஆச்சு மீனத்தில் இருக்குன்னு வச்சு ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்களா? அந்த கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அனுபவபூர்வமாக இந்த லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி 99லேருந்து இந்த அஸ்ட்ராலஜியில் இருக்கேன். ஸோ சனி வந்து இந்த திருக்கணிதப்படி வேறு எந்த பொசிஷனில் இருக்கோ, சனி மட்டும் இல்லை, புதனோ இல்லை சுக்கிரன் எல்லாமே திருக்கணிதப்படி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் தான் நேட்டல் சார்ட்டுக்கு ஒர்க்காது, பிறந்த ஜாதகத்துக்கு. அப்படி பார்க்கும்போது கிரக பயிற்சியும் அப்போ தான் நடக்குது. அப்படின்னா திருக்கணிதத்தில் என்ன இருக்கோ அந்த சமயத்தில் தான் வந்து அதான் கரெக்டான பஞ்சாங்கமாக இருக்கும். ஸோ வாக்கிய பஞ்சாங்கிறது என்னென்னா, அவங்க வந்து அந்த கரெக்ஷனை வந்து அவங்க வந்து ஏற்கனவே கரெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். வாக்கிய பஞ்சாங்கம் வந்து தப்புன்னு சொல்லலை, அதுவும் கரெக்டு தான். ஆனால் அந்த நாளடைவில் அது மாற என்னென்னா அந்த கரெக்ஷன் அல்கோரிதமும் இருக்குது. அந்த சென்டென்ஸை வந்து திருப்பி கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த கரெக்ஷன் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரில. அதனால தான் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்துடுது. இவ்வளோ டிபேட் வந்தது காரணமும் அதுதான். இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய நல்ல பலன்களை அடைய போகின்ற ராசிகள்னா ஒன்று துலாம், ஆமாம், அடுத்து ரிஷபம், அடுத்து மகரம். ஆமாம், 3. சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சி வரப்போது. குரு பயிற்சிக்கும் இதே நிலை தானா? சனி வந்து அந்த லாங் டேர்மில் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 3 ராசிக்காரங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷபம், துலாம், மகரம் 3க்குமே வந்து நல்லா இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த 3 இயர்ஸ்க்கு வந்து டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அந்த பிஸ்னஸ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிடே எவ்ரி மந்த் நல்லா இருக்குங்கிறது கிடையாது. ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் ஈவென்ச்சுவலி க்ரோத் மேலே தான் போயிட்டு இருக்கும். அந்த க்ரோத் வந்து மேலே போகிறதுக்கு வந்து குருவோட பொசிஷனையும் சேர்த்து பார்த்துப்போம்.
இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆரம்பித்தோடனே இப்போ ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆனதுலேருந்து அவங்க லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து சந்தோஷமான விஷயம். இப்போ இதுக்கு அடுத்து வந்தால் துலா வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. ரீசன் என்னன்னா குருவோட பொசிஷன் இன்னும் மூவ் ஆகலை. குரு மூவ் ஆனதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு க்ரோத் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மகரம் வந்து என்னென்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஒரு சேஞ்ச் கொடுத்துரும். ஓகே நீ வந்து இந்த பிஸ்னஸை பண்ணு, இல்லை இந்த ப்ராஜெக்டை பண்ணு, இல்லை இந்த டிவி ஷோ பண்ணு, இல்லை இந்த படம் பண்ணு, இல்லை இந்த புது வேலைக்கு போன்ற அந்த ஒரு இனிஷியல் சைன் ஆஃப் வந்து கொடுத்துரும். மகரத்துக்கு வந்து இப்போ கொடுத்துரும் வந்து. ஸோ இப்போ துலாத்துக்கு வந்து 8ல் குரு இருக்கிறதுனால அது மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன லேக் இருக்கும். திருப்பி ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் ரெண்டுமே பார்க்கணும். ஸோ சனி நல்லா இருந்துட்டா லாங் டேர்ம் ஒரு 3-4 வருஷம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 3 வருஷம் படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 3 வருஷம் ஆகும் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட் இயர் பெரிய ப்ரொடக்ஷன் அப்படின்னா அது அவங்க எல்லாத்துக்குமே வந்து சனியை பார்ப்போம் வந்து மெயினாக. அதுக்கப்புறம் குரு எப்போ நல்லா இருக்கோ அந்த சமயத்தில் மூவியை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க இந்த குரு வந்து எப்படியும் எவரி இயர் மாறிட்டே இருக்குது. ஸோ இந்த 3 வருஷத்தில் எப்படியும் ஒரு 3 பயிற்சி ஆகிடும். அதில் ஒரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஆடியோ லான்ச்சு, மூவி லான்ச்சு அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து அந்த ஒரு சமயத்தில். ஸோ ரெண்டுமே முக்கியம். குறிப்பாக குரு வந்து இமீடியட்டாக ஃபார்ச்சூன்ஸ் வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா குரு கொடுத்துரும். இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் டாப் பெனிஃபிஷியரின்னா இப்போ வந்து ரிஷபமும் மகரம் தானே, துலா இருக்குது. அடுத்த கட்டம் தான் துலா. இதுதானே டாப் பொசிஷன். மூணுமே டாப்பில் தான் இருக்கும். மூணுமே டாப்பில் இருக்கும். குருவோட பொசிஷன் வச்சு யாருக்கு 100 out of 100, யாருக்கு 90 out of 100ங்கிற அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுக்குமே சனி பகவான் வந்து 3-6-11 இருக்க ராசியிலேருந்து 3-6-11 இருக்கும்போது நல்லதை பண்ணுவார். துலாத்துக்கு வந்து 6 ருணரோக சத்துஸ்தானம், மகரத்துக்கு 3, ரிஷபத்துக்கு லாபஸ்தானம் 11. ஸோ இந்த 3 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யாருக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். மோசம்ன்றதை விட ஃபஸ்ட்டு வந்து ஜென்மத்தில் சனி இருக்கிற மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது அவங்க எந்தெந்த விஷயத்தில் பொதுவாக வந்து ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜென்மத்தில் சனி வந்தால் அதனோட நேச்சர் வந்து அதிகமாக வேலை செய்ய வைக்கிறது. வேலை செய்ய வைக்கிறது தப்பு இல்லை. ஹெல்த்து நல்லா இருக்கும்போது வேலை செய்யலாம். இல்லைன்னா அதுக்குரிய ஒரு தேவையான நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு தேவையான வந்து தூக்கத்தை இருந்துட்டு வேலை பார்த்தா அது வந்து ஹெல்த்தி. இல்லைன்னா உடம்பு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. ஸோ ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி வேலையிலேயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் அடுத்து பின்னாடி வந்துடும் அவங்களுக்கு வந்து. ஸோ அதனால் அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஸோ மெயினாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு இல்லை. ஹெல்த்தை பார்த்துக்காமல் இருக்கிறது தான் பெரிய ஒரு இது. ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் டைம் கொடுக்கணும். இப்போ குரு பயிற்சி இது மாதிரி யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? குரு வந்து ஒரு ஒரு 5 ராசிக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும். 12 ராசியில் எப்போவுமே 5 ராசிக்கு நல்லது பண்ணும். அதில் குறிப்பாக வந்து குரு பார்வை விழக்கூடிய 3 ராசிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குரு இன்னும் வந்து இப்போ இந்த இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இன்னும் குரு வந்து மூவ் ஆகலை. ஏன்னா May 14, 2025 தான் வந்து 25ல் குரு பயிற்சி. ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து மகரத்துக்கு வந்து குருபலம் இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கன்னிக்கு குருபலம் இருக்குது. அதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு குருபலம் இருக்குது. இது 3மே நல்லாயிருக்கும். அடுத்து 2-11 ராசியை பார்ப்போம். மேஷத்துக்கும் கடகத்துக்கும் குருபலம் இருக்குது. ஸோ இந்த 5 ராசிக்கும் வந்து இப்போ நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கு அடுத்த ராசியில் இருக்க இதே சீக்வன்ஸில் அடுத்த ராசியில் இப்போ என்னென்னா கும்பராசிக்கு வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும். குருபலம் இருக்கிறதால 7 சனியோட தாக்கம் குறைஞ்சி கும்பராசிக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து குரு பார்க்க போகிற ராசி வந்து துலா ராசி. ஸோ துலா ராசிக்கும் நல்ல ஒரு ஃபார்ச்சூன் ஃபேஸ். ஏன்னா ஏற்கனவே சனி நல்லா இருக்குது, அவங்களுக்கும் ராஜயோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கும் அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்திலேருந்து விலக்கி நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இந்த லாபஸ்தான வீடுகள்னு சொல்லுவோம், இந்த 2-11. ஸோ ரிஷபத்துக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. அப்படியா? ஆமாம். அது வந்து ஒரு நான் சனியும் குரு ரெண்டுமே நல்ல பொசிஷனுக்கு வந்துச்சு. அது நல்லதை பண்ணும். சிம்மத்துக்கும் 8ல் இருக்க சனியோட கெடுபலன் குறைஞ்சு நல்லதை பண்ணும். ஸோ இந்த 5 ராசியும் May 14, 2025க்கு அப்புறம் வந்து இந்த 5 ராசிக்கும் நல்லாயிருக்கும். குரு பயிற்சியில் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கும்? நடக்க இருக்க குரு பயிற்சி வந்து மிதுனத்துக்கு டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஜென்ம குருவாக வருது, அதனால் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். விருச்சிகத்துக்கு அடுத்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ 2 பேரும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம். எந்தெந்த விஷயத்தில்? உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரும். மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டென்ஷன், டிப்ரெஷன் வரும். ஸோ அவங்களோட பிறந்த ஜாதகத்தில் வந்து இப்போ சில பேருக்கு வந்து சந்திரன் வீக்காக இருக்கும். பிறந்த ஜாதகத்தில் வீக்காக இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஓசிடி, போபியா, பேனிக் அட்டாக் அந்த அளவுக்கு கூட சீரியஸாக போகலாம். ஸோ அதனால் மிதுனம், விருச்சிகம் வந்து கவனமாக இருக்கணும். அடுத்த இப்போ May 15, 2025 வர குரு பயிற்சியில். இப்போ யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அவங்க வந்து ஏதாவது பரிகாரம் செய்து இந்த வீச்சை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பரிகாரம் பண்ணும்போது என்னென்னா அது வந்து அந்த ஃபேஸை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து ஒன்று வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பண்ணால் ஜென்மத்தில் குரு வருது அப்படின்னு, இல்லை 8ல் சனி வருது அப்படின்னா மணி லாஸ் கொடுக்கும்.
ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடாதீங்க. ஏற்கனவே இல்லை நான் வந்து யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடக்கூடாது? சனியை வச்சு பார்க்கும்போது மீனம் வந்து போடக்கூடாது. சனி குரு ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது மீனுக்கு வந்து நிறைய பிரச்சனை. அதுக்கு அடுத்தது வந்து விருச்சிகத்துக்கு ப்ராப்ளம் வரும். விருச்சிகத்துக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர லாஸ் வரும். மிதுனத்துக்கும் லாஸ் வரும். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால மிதுனத்துக்கும் லாஸ் ஹெவியாக வரும். அதாவது அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி ஒரு லாஸ்ட் ஒரு 10 இல்லை 20 வருஷம் எவ்வளோ சம்பாரிச்சு வச்சாங்களோ அந்த மொத்த காசையும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்கவுங்க என்னென்ன கெப்பாசிட்டியாக இருக்காங்களோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நட்டம் ஏற்படும். விருச்சிகம், அடுத்தது மீனம், அடுத்தது மிதுனம். அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து அது வந்து இது மாதிரி பொலிட்டிக்கலாக எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் அது கொண்டாட போகுது? பொலிட்டிக்கலாக அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றங்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த டாப்பில் இருக்க பொலிட்டிஷியன் எல்லாருக்குமே சுயஜாதகம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்சிட்டில் இருக்கிற வச்சு தான் கேம் ஆடுற விஷயம் வந்து டிரான்சிட்டில் தான். இப்போ வந்து 2026 எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 குரு வந்து கடகத்துக்கு வந்து ஜூன் 2026 தான் போகும். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் குரு மிதுனத்தில் இருக்காங்கிறத வச்சு தான் பலன்கள் சொல்ல முடியும். மிதுனத்துக்கு இன்னும் ஒரு மே 15 வந்துடுவார். மே 14 2025 வந்துடுவார். ஸோ இந்த டிரான்சிட் தான் வந்து யார் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ண போகுது. இந்த டிரான்சிட் வந்து யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8ல் சனி, இப்போ கரண்ட்டாக வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 8ல் சனி, அஷ்டமத்து சனி நடந்தால் கூட குருபலம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு வருஷத்துக்கும் அவருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அது வந்து ஒன்று. இருந்தாலும் 8ல் சனி இருக்குது. ஸோ அது வந்து ஆரோக்கிய குறைவு வந்து கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதிகமாக அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஜாதகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வந்து குரு, 11ல் சனி. இது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமை. ஸோ அதனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19, 2025 வந்து குரு வந்து வக்கரன்னு பர்த்தி ஆகிடும். அப்போ வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும் குரு வந்து. 100 out of 100 சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். மார்ச் 19, 2026 குரு வந்து வக்கரன்னு பர்த்தி ஆகி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். ஸோ மார்ச் 19, 2026 வந்து ஜூன் 2, 2026 வரைக்கும் குருபலம் வந்து 100%. ஸோ குருவுக்கு மீறி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு குரு ஸ்ட்ராங்காக இருக்கும் வந்து. ஸோ குரு யாருக்கு அப்போ அந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த டயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க வந்து சிஎம் ஆகிடுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குரு ப்ளஸ் சனி ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்க ஜாதகம் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து ஸோ அதனால அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிப்பாட்டி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது ரெண்டுமே வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, சம்டைம் ஒரு ஏர்லியராகவே, அதாவது கொஞ்சம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஒரு சிஎம்மாக கூட மாற்றிடலாம் வந்து. அதுக்குரிய வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. ஜாதக ரீதியாக இருக்குது. எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் இருக்குது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த குரு பயிற்சி எந்தெந்த கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும், எந்தெந்த கட்சிக்காரர்களுக்கு பாதகமாக அமையும்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி, அது இப்போ ஏப்ரலில் நடந்துட்டு இருக்க குரு பயிற்சி வந்து நல்லா இருக்குது. குரு வந்து ரிஷபத்தில் இருக்க வரைக்கும் அவருக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. குரு வந்து மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். இதில் வந்து பேடுன்னு சொல்ல முடியாது, குட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான குரு பயிற்சியாக இருக்கும். குரு வக்கரமடையக்கூடிய காலம் வந்து அக்டோபர் 19, 2025 மார்ச் 19, 2025 வரைக்கும். இந்த சமயத்தில் தான் கூட்டணி கட்சிகள்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா இப்போ அந்த சமயத்தில் வந்து இவருக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டைம் நல்லா இருக்குது. ஸோ வேற ஒரு கட்சியோட கூட்டு சேர்வதற்கான வாய்ப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட 99% இருக்குன்னு சொல்லலாம். தனியாக போட்டியிடாமல் வேற ஒரு கட்சியோட சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது முடிவாகிறது வந்து நவம்பர், டிசம்பர்லேயே முடிவு பண்ணிவிடுவாங்க. இல்லை ஜனவரி மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க. மார்ச் 19, 2025 அப்புறம் அரசியல் கட்சியில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. அது யாரோட அலையன்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து குரு யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அது வந்து கரெக்டாக கொடுத்துரும். ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்க்கும்போது முதல்ல டாப்பில் இருக்கிறது வந்து டிஎம்கே நல்லா இருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே வந்து இந்த ஒரு குரு வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்ஸில் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து சனி வந்து அதுவுமே வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனால் அவருக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை வந்து தடுத்து நிறுத்தாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஸோ அவரோட பொசிஷன் வந்து அடுத்தது இருக்குது. அடுத்து திரு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட ஜாதகப்படி பார்க்கும்போது குரு வந்து விரயஸ்தானத்துக்கு போயிடுது. ஸோ 12க்கு போயிடுது மார்ச் 19, 2026. ஸோ அந்த விரயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து டைம் சரியில்லை.
அவருக்கு வந்து ஜனவரி இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி கூட கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த லாஸ்ட் ஒரு 5 வாரம் இல்லை ஒரு 2 மாதம் இருக்கு இல்லையா, அந்த டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பேஸாகவே வந்துடுது வந்து. ஸோ அதனால அவருக்கு வந்து டிஎம்கே வின் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறை, இந்த டேர்மில் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் அடுத்த டேர்ம் இருக்கு இல்லையா 2031, அதில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் டைம் நல்லா இருக்குது. ஸோ இப்போதைக்கு கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது வந்து டிஎம்கே, செகண்ட் வர்றது வந்து ஏடிஎம்கே, அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம். இதில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கிற சீட்டில் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓரளவுக்கு 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் ஷேர் தான் வரும். டிஎம்கேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வந்துடும். ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சதுன்னா அதுக்குரிய ஒரு அப்போ வந்து அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வந்து 2 பேருக்கு சேர்ந்து சந்திச்சா. அப்படியா? ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகப்படி வந்து அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவர் வின் பண்ணிடுவாருன்னு. ஸோ அது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஒரு பலம் இருக்குது. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் போச்சுன்னா 234 சீட் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 130 இருந்தாலுமே 2 பேருமே 100க்கு மேலே வந்துடுவாங்க அந்த சமயத்தில் கூட. அதாவது தமிழக வெற்றி கழகமும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து இருந்தால் கூட, ரெண்டுமே டிஎம்கே தனியாக இருந்தால் கூட 2 பேருமே 100க்கு மேலே தான் வரும். மார்ஜின் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் ஜெயிக்கிறது வந்து ஏடிஎம்கேவாக இருக்கலாம் அந்த கேஸில் மட்டும். அது 2 பேர் சேர்ந்தால் மட்டும் அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு வந்து அவரோட ஜாதகம் வந்து அலையன்ஸ் சேர்ந்து வரும்போது வருவதற்கான, அதாவது அதனால வர ஃபார்ச்சுன்ஸ் வந்து அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து டைம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. அந்த டைம் குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பொசிஷனில் கிடையாதே தவிர குரு வந்து அந்த பொசிஷன் அவருக்கு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அலையன்ஸை வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துடும். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வராது. ஏன்னா அவரோட ஜாதகம் வந்து இண்டிவிஜுவலாகவே ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கான அந்த அளவுக்கு உள்ள ஸ்ட்ராங்கான ஜாதகம். அது வந்து அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் தான் அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் வரும். 2031 தான் அதுக்குரிய அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ பாரதிய ஜனதாவுடைய நிலைமை என்ன ஆகும்? அவங்க வேற ஏதாவது அலையன்ஸ் வச்சு தான் வந்து அவங்க வர முடியும் வந்து. ஸோ அவங்க தனியாக வந்து வர்றது வந்து கஷ்டம் வந்து. ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் கூட வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு டைம் சரியில்லாதப்ப தமிழோட எலெக்ஷன் வச்சுட்டாங்க. ஸோ 40 சீட்டும் வந்து டிஎம்கேக்கு வந்துருச்சு வந்து. ஸோ அது மாதிரி அவங்களே வந்து தமிழ்நாடை வந்து இப்போ வந்து விட்டாங்க வந்து. ஏன்னா வந்து இன்னும் டைம் ஆகும், மேபி இன்னொரு 10 வருஷம் ஆகலாம் பிஜேபி மேலே வர்றதுக்கு. வந்துட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு சீட்டை வின் பண்ணி ஒரு 10 சீட்டை வின் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இன்னும் வரல. ஆனால் கூடிய விரைவுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷத்தில் அதுக்குரிய நிலைமை வந்து வந்துடும். ஆனால் அட் ப்ரெசன்ட் வந்து இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவங்க அண்ணாமலை ஜாதகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவருடைய நிலைமை எப்படி இருக்குது? அவருமே வந்து இதில் தான் விஜயோட ராசி தான் வர்றாரு. ஸோ அதனால் அவருக்குமே வந்து அந்த சமயம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இல்லை வந்து. ஸோ அதனால் இந்த சமயத்தில் அவருக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்காது. அடுத்த 2031 வர்ற டைம் வந்து அவருக்கு அப்போ வந்து சூரிய தசை ஆரம்பிச்சிடும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து. அந்த சமயத்தில் ஒரு சான்ஸ் கொடுக்கும், நல்ல சான்ஸ் கொடுக்கும். இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் பூகோள ரீதியாக என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிலநடுக்கம் அதெல்லாம் வந்துன்னா சனியும் சொல்லுவோம், செவ்வாயும் சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்து பார்த்து தான் சொல்லுவோம் வந்து. ஸோ குரு வச்சு வந்து குரு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து யூஸ் பண்ணுவோம் வந்து. ஸோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அது வந்து சனியை வச்சு சொல்லுவோம். சனி மட்டும் தனியாக பண்ணிட முடியாது, சனிக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை. ஒன்று வந்து கேது, இன்னொன்று வந்து செவ்வாய். இது ரெண்டுமே அலைனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து வக்கரமாயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ரீசன் நடந்த நிலநடுக்கம் வந்து அது மூலமாக தான் வந்து வந்தது. மிகப்பெரிய இழப்பில் ஏற்படுத்திடுச்சு. ஆமாம், அது வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது பொதுவாக வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பூலோக ரீதியாக சுனாமி வர்றது, எர்த்குவேக் வர்றது வந்து செவ்வாய் வக்கரமாகும் போது இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன். செவ்வாய் வந்து வக்கரமாகிற பீரியட் வந்து சரியில்லை. இப்போ வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய காலம் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. அது நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்காது. இப்போ சமீபத்தில் வந்து சில ஆய்வுகள் வந்து இந்தியா கூட பாதிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுனாமி எச்சரிக்கைலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த பாதிப்பெல்லாம் வருமா? அது வந்து ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்றதை ஒத்துக்கிறேன். அந்த கிரகப்படி, ஏன்னா கிரகப்படி பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் வந்து இப்போ வக்கரமாக இருக்குது. ஆனால் வக்கர நிவர்த்தி ஆகிடும், இன்னும் 10 நாளில் வக்கர நிவர்த்தி ஆகிடும். புதன் வந்து இன்னும் ஒரு 3 நாள், ஏப்ரல் 8 வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடும். செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு, குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங்ஸ் எல்லாம் அப்படி டைல்யூட் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆக போகிறதில்ல, சுக்கிரனும் வக்கர நிவர்த்தி ஆக போகிறதில்ல. ஸோ குருவோட நிலையும் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ மேஜராக பாதிப்பு வராது.
அரசியல் தலைவர்கள் பல பேருடைய ஜாதகத்தை பற்றி சொன்னீங்க. அது மாதிரி திரைக்கலைஞர்கள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்? கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது, பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கு அடுத்து ஒரு மேஜராக ஒரு பிரேக் த்ரூ வந்து யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் பிஜேபியுடைய எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்குது? இன்னொரு டேர்ம் வருவாங்கன்னு தான் தோணுது சார். அப்படியா? இன்னொரு டேர்ம் வருது, அதுக்குரிய வாய்ப்பு தான் இருக்கு. அட் ப்ரெசன்ட் வந்து மோடி அவர்களுடைய ஜாதகம் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு உங்களுடைய விரல்லையே பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மோதிரங்கள் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துதா, படுத்துமா? இது பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃபே மாறிடும். பிஸ்னஸில் வந்து ஃபார்ச்சூன்ஸ் வரும், அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும்.